Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா வேகன்சி டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டைரக்டா கம்பெனில இருந்து வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து போர்ட்டல்ல இருந்து எடுத்து அப்லோட் பண்றேன். அதுலயுமே வந்து ஒரு சில இன்அப்ரோப்ரியேட் இதெல்லாம் வந்து நானே வந்து ஒமிட் பண்ணிட்டு அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுறேன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அதையும் மீறி ஒரு சில டைம் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து வர வேகன்சிஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ அதுல எது கம்பெனி எது இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் நான் பார்த்து தான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதே மீறி ஒன்று ரெண்டு வருது அப்படின்னா நீங்களும் ஒரு தடவை வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு பர்சன் தான். நான் வந்து எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சைடோ, அதாவது ஹெச்ஆர் இல்லாட்டி கன்சல்டன்ட் இல்லை ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்தோ இல்லை இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஜாப்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற அந்த டீம்ல இருந்து கிடையாது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபோ எல்லாமே வந்து நான் கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுலேயுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்து வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்களும் வந்து ஒரு தடவை என்னால் முடிஞ்சதை நான் வந்து அட் மேக்ஸ் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க நீங்கள் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் ஒரு தடவை அந்த நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, இன்ஸ்டியூட்டா கம்பெனியா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. எல்லாமே உங்களோட ஓன் விருப்பம் தான். அண்ட் பர்சனலா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட சொந்த என்ன சொல்றது, என்னோட சொந்த ஐடியாவா சாரி என்னோட ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்ஸ்டியூட்டா இருந்தா என்ன, கம்பெனியா இருந்தா என்ன, எங்க இன்டர்வியூ நமக்கு கொடுக்குறாங்க, எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் போய் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, இன்ஸ்டியூட்டா இருந்தா கூட என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வேலை வேணும், நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க நமக்கு வேலை அதுல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் தானுங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். அது போய் அட்டன் பண்ணி நமக்கு பெனிஃபிட்டா இருந்தா நம்ம ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் அதுல இருந்து டேக் அவேயா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும். அண்ட் ஃபைனலா என்னன்னா, நீங்க வந்து எந்த ஜாபுக்கு போகணும், எதுக்கு அப்ளை பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து உங்களோட எப்படி நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓனா முடிவு பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன், ஒரு சில டைம் வந்து இல்ல நீங்க அமௌண்ட் பே பண்ணுங்க, நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்களை நாங்க ஜாயின் பண்ணி விடுவோம் அந்த மாதிரி சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்க போக வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. நானும் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே. இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுங்க, பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஜாப் சேர்த்து விடுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம், அப்படி திருப்பி நாங்க கொடுத்துருவோம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது மீறி நீங்க பண்றதுனாலும் அதுவும் உங்களோட விருப்பம் தான். ஸோ ரிமைனிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ரிலேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஒரு தடவை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. கிரேட். ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து உள்ள பார்க்க போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் வந்து குவாயின்டசன் பிஸ்னஸ் சொல்யூஷன் அண்ட் சர்வீஸ். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். என்ன பொசிஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங் ட்ரைனி. லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒருவேளை லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும் போதும். எந்தவித சர்டிஃபிகேஷனோ இல்லை அந்த மெடிக்கல் கோடிங் பேசிக் ட்ரைனிங்கோ அதே முடிக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு லைஃப் சயின்ஸ்னா என்ன, நான் லைஃப் சயின்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த மெடிக்கல் கோடிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து யார் யார் என்னென்ன கோர்ஸ் முடிச்சவங்கலாம் வந்து லைஃப் சயின்ஸில் வருவாங்க, யார் யார் வந்து நான் லைஃப் சயின்ஸ் கீழே வருவாங்க அப்படின்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ. உங்களுக்கு வந்து வென்யூ வந்து இன்டர்வியூ போகிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு போய் டைரெக்டாக உங்களோட இன்டர்வியூ கொடுக்கலாம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 AM இருந்து 1:30 PM
அந்த டைமிங்குள்ள நீங்க போகலாம். இவங்க வந்து இன்டர்வியூ க்ளோசிங் டேட் வந்து குடுக்கல. அதாவது எவ்வளோ நாள் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும், இதுக்குள்ள தான் வரணும், அந்த மாரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ தட் நீங்க வந்து as soon as possible போய் டைரக்ட்டா நீங்க இன்டர்வியூ குடுக்கலாம். மேபி அவங்களுக்கு எவ்வளோ பீப்பிள் தேவையானவங்களோ, அவ்வளோ அவ்வளோ வரைக்கும் அவங்க அந்த இன்டர்வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம். ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களோட வேகன்சி எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாருமே ஃபில் ஆயிட்டாங்க, அவங்க நெறைய அ ஃப்ரெஷர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தேவையான அளவு அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வாக்-இன் இன்டர்வியூ வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. பட் அது எது வரைக்கும் இருக்கும், அது எத்தன நாள் வரைக்கும் இந்த இன்டர்வியூ போகும் அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்மா தெரியாது. நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால as soon as possible வந்து நீங்க வந்து சீக்கிரமா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களோட சான்ஸ் வந்து மிஸ் ஆகாது. எபிசோட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து டீம் கோச்க்குரிய பொசிஷன் கொடுக்குறாங்க. அதாவது மெடிக்கல் கோடிங்ல ப்ராசஸ் கோச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பொசிஷனுக்கான வேகன்சி தான் இது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 வருஷத்துல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல குறிப்பா என்னன்னா 3 to 4 இயர்ஸ் வந்து நீங்க கோடிங்ல இருக்கணும். ஐதர் கோடரா இல்லாட்டி ஆடிட்டரா இருந்திருக்கலாம். அதுல கண்டிப்பா 1 வருஷம் வந்து நீங்க எஸ்எம்இயா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. எஸ்எம்இ அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ நீங்க எஸ்எம்இயா வந்து 1 இயர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டேட்ரி. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோம்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஐ வுட் சே மேபி நீங்க QA-வா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அது என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா அவங்க அந்த கிரைட்டீரியா குடுக்கல. நிறைய கம்பெனிஸ்ல வந்து எஸ்எம்இ அப்படின்ற ஒரு பொசிஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம QA-வா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ட்ரை குடுத்து பாருங்க. நீங்க ஹெச்ஆர்ட்ட கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ தட் வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகாம இருக்கும். அண்ட் நம்ம ஹெச்ஆர்ட்ட டைரக்டா காண்டாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, ரிலையபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு என்ன அப்டேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க உங்களோட ரெஸ்யூமை வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ இந்த கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்கான ஜாப் வேகன்சி டீடைல் பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு சேர்த்தாப்படி ஒரே வேகன்சியா கொடுத்துருக்காங்க. கம்பெனி நேம் வந்து ஈகேர் இந்தியா. ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. ஜாயினிங் போனஸ் பிளஸ் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் போனஸ்னா என்னன்னா ஃப்ரெஷருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இது வந்து நீங்க ஜாயின் பண்றப்போ அந்த ஆஃபீஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஜாயின் பண்ணி 1 மந்த்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில வந்து உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில கம்பெனில 3 மந்த்ஸ் இல்லாட்டி 2 மந்த்ஸ் கழிச்சு அந்த மந்த் வர சேலரியில கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கம்பெனி பொறுத்து. இன்சென்டிவ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க டார்கெட் குடுத்திருக்கிறத விட அதிகமான டார்கெட், நல்ல குவாலிட்டி, அந்த ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஒரு கிரைட்டீரியா. அந்த இத மீட் பண்ணி அதுக்கு மேல நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது இன்சென்டிவ் குடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த கம்பெனில ஜாயினிங் போனஸும் இன்சென்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஃப்ரெஷருக்கும் இருக்கா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டுமா அப்படின்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. இது ஃபர்தரா வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு கண்டிப்பா ஜாயினிங் போனஸும் இன்சென்டிவும் இருக்கு. நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கும் பொழுது நீங்க ஹெச்ஆர்ட்ட கேளுங்க. உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஆல்ரைட். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 1 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். எனி ஸ்பெஷாலிட்டில இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட் வந்து நர்சிங் அண்ட் பிசியோதெரப்பி இந்த 2 மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கிராஜுவேட் மட்டும் நீங்க வந்து இந்த ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல வந்து லைஃப் சயின்ஸ், நான் லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, பிசியோதெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க வந்து எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க ட்ரைனிங் எதுவும் முடிச்சிருக்கணும் இல்ல சர்டிபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நீங்க இந்த 2 பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கம்பெனில இருந்தே வந்து அந்த மெடிக்கல் கோடிங் பேசிக் ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க யாருக்காவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்கான ஜாப் வேகன்சி டீடைல் தான் பார்க்க போறோம். வி டெக்னாலஜில இருந்து போட்டிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ஐபிடிஆர்ஜி சர்ஜரி இடி ஃபெசிலிட்டி வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கோடு சீனியர் மெடிக்கல் கோடு பொசிஷனுக்காக பார்க்குறாங்க. அதே மாதிரி 1 இயர்ல இருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சென்னை, பெங்களூர், திருச்சி, ஹைதராபாத்ல ஜாப் லொகேஷன்ஸ் இருக்கு. இமீடியட் ஜாயினர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீடைல் தான் பார்க்க போறோம். கம்பெனி நேம் வந்து சாஜிலிட்டி ஹெச்ஜிஎஸ் ஹெல்த் கேர். பொசிஷன் வந்து மெடிக்கல் கோடிங் ட்ரைனி, அதாவது ஃப்ரெஷருக்காக தான் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிடிசி வந்து 3.6 லேக் பெர் ஆனம். ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். சிபிசி சர்டிஃபைட் ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, இவங்க வந்து நான் லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சர்டிஃபைட் ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கணும், சிபிசி சர்டிஃபைடாக இருந்தீங்கன்னா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து irrespective of any background like life science or non life science எதுவா இருந்தாலும் சிபிசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா give a try. ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை சிபிசி சர்டிஃபைட்ல வேற சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்க லைக் சிஐசி அந்த மாதிரி வச்சிருந்தாலும் நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறப்போ சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதே வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அதனால நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்க. கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஐடியை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது என்னோட ஓன் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு நீங்க உள்ள அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாலும் அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இல்ல சிபிசி தான் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இல்ல வேற ஏதாவது எலிஜிபிள் இருக்கிற வேகன்சிஸ் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். பட் எனி சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் ஓனா உங்களுக்கு கொடுக்குற டிப். அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து சிபிசி சர்டிஃபிகேட் ஃப்ரெஷர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 பிஎம்ல இருந்து 1:30 ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணுங்க, ஈவினிங் 4:30 பிஎம்ல இருந்து மிட் நைட் 1:30 ஏஎம் வரைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க லைஃப் சயின்ஸ், நான் லைஃப் சயின்ஸு இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க, எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏன் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன், ஏன் எந்த சர்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே இல்லை நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஒரு சிபிசியோ சிஐசியோ அந்த மாதிரி முடிக்கிறது. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க நினைச்ச அளவுக்கு வேகன்சிஸ் கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஓரளவு கிரைட்டீரியா மீட் பண்ணியிருக்கும் பொழுது ட்ரை பண்ணோம், நம்ம நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா நமக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் அந்த பாயிண்ட் சொன்னேன். அப்படி ஒரு வேளை ஹெச்ஆர் வந்து இல்லை நாங்கள் இந்த கிரைட்டீரியால தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரைட். ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண விருப்பம் இருக்குது அப்படிங்கும் பொழுது கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதை ஒரு தடவை பார்த்துருங்க, பார்க்காம வந்திருந்தீங்க அப்படின்னா. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.